நீண்ட இடைவெளிக்கு பிறகு குற்ற பரம்பரை என்கிற படத்தை இயக்குனர் பாரதி ராஜா இயக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தென் தமிழகத்தின் குறிப்பிட்ட சில பகுதியைச் சேர்ந்த மக்கள் திருட்டையை தொழிலாக கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். அவர்களை குற்ற பரம்பரை என அப்போதைய பிரிட்டிஷ் அரசு வகைப்படுத்தியது. இதனால் அந்த பகுதியில் உள்ள ஆண்கள் எல்லோரும் காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் என்ற நிலை உருவானது. அதிக ஆண்டுகள் நீடித்த இந்த நிலைமையை பெரிய போராட்டங்களுக்கு பிறகு மாற்றினார்கள். இந்த வரலாற்று பின்னணியை மையமாக வைத்து குற்ற பரம்பரை என்கிற படத்தை இயக்க பாரதி ராஜா சில ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருந்தார். இதற்கிடையில் இயக்குனர் பாலா இந்த படத்தை எடுக்க உள்ளதாக செய்திகள் வெளியானது. இதனால் இப்படத்தை யார் இயக்குவது என்பதில் போட்டி ஏற்பட்டது. பாலா தரப்பில் எழுத்தாளர் வேல் ராமமூர்த்தி என்பவரும், பாரதி ராஜா தரப்பில் எழுத்தாளர் ரத்னகுமாரும் கருத்துக்கள் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் பாரதி ராஜாவும் பாலாவும் இது குறித்து எந்த கருத்தும் கூறவில்லை. இந்நிலையில் இயக்குனர் பாரதி ராஜா இப்படத்தை உடனடியாக தொடங்க திட்டமிட்டுள்ளாராம். அதன்படி உசிலம்பட்டி அருகிலுள்ள பெருங்காமநல்லூர் என்ற இடத்தில் இப்படத்தின் பூஜை மற்றும் பட தொடக்க விழா நடைபெற உள்ளது. இந்த விழாவில் இயக்குனர் லிங்குசாமி, பாலாஜி சக்திவேல், சுசீந்திரன், பாண்டிராஜன், பொன்ராம், எழில், ஸ்டான்லி, சரவண சுப்பையா, மகிழ் திருமேனி, ஒளிப்பதிவாளர் கண்ணன், பாடலாசிரியர்கள் நா. முத்துக்குமார், கபிலன், வைரமுத்து உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இப்படத்தை இயக்குனர் பாரதி ராஜா இயக்குவதோடு ஒரு முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிக்க இருக்கின்றாராம். மேலும் இப்படத்தின் நடிகர், நடிகையர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் விவரத்தை படப்பிடிப்பு தொடங்கும் இடத்தில் அறிவிக்க உள்ளனர். மனோஜ் கிரியேஷன்ஸ் நிறுவனம் இப்படத்தை தயாரிக்க உள்ளது.